நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து நடத்துகின்ற இணையவழி வகுப்பிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த வகுப்பினை அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நார்வே அறக்கட்டளையை சார்ந்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிறப்பானதொரு சாந்தி தவத்தை நமக்கு வழிநடத்தி தந்த நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், அருமையாக ஒருங்கிணைப்பு செய்கின்ற ரஞ்சனி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் மகரிஷி அவர்களுடைய கவிகளுக்கான விளக்கங்களை நாம 2 நாட்கள் பார்த்து வரோம். அந்த வரிசையிலே இல்லறம் துறவரம் என்ற தலைப்பில மகரிஷி கொடுத்த கவிகள்ல ஒன்றுதான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு கதையோடு தொடங்கலாமே. ஒரு ஊர்ல ஒரு வைர வியாபாரி இருந்தார். அவருக்கு ஒரு மனைவி, அவங்க இல்லறம் நடத்தி கொண்டு வருகிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. ரொம்ப தாராள மனசு படைச்சவங்க. தன்னுடைய செல்வத்தை எல்லாம் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குறாங்க. அப்படியும் முழுமையான மனநிறைவு, மன அமைதி அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு நாள் மனைவி கிட்ட சொல்றாரு, நான் பாரு, நான் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சன்னியாசியாகி இந்த ஊரை விட்டு வெளியேற போறேன். அதற்கு முன்னாடி இருக்கிற சொத்தெல்லாம் தான தர்மம் பெற போறேன். அதனால உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீ எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிற. அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு யாரு, எனக்கு மட்டும் யாரு இருக்காங்க, குழந்தையா குட்டியா ஒண்ணும் இல்லை, நானும் உங்க கூடயே வந்துடுறேன். அவர் சொல்றாரு, உன்னால ஊரெல்லாம் சுத்த முடியாது, காடு மேடெல்லாம் அலைய முடியாது, பசி பட்டினி குளிர் வெப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்க வேண்டி இருக்கும், அதனால உனக்கு இது வேண்டாம். அவங்க சொல்றாங்க பிடிவாதமா, இல்ல இல்ல நான் வந்தே தீருவேன் அப்படின்னு. வேற வழி இல்லாம அவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொடுத்து விடுறாங்க. இப்ப கடைசியா அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தன்னோட போட்டிருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. அவர் கேட்கிறாரு, ஏமா இதையும் கழட்டி கொடுக்குறியே, நம்ம வாழ்க்கைக்கு கல்யாணத்துக்கான அடையாளமே இதுதானே. இப்போ அவங்க சொல்றாங்க, எப்போ நம்ம வாழ்க்கையில துறவு வாழ்க்கையை தொடங்கிட்டோமே அப்போதே இந்த பந்தம் எல்லாம் இல்லை. இனிமே நீங்க வேற நான் வேற, இருந்தாலும் நம்ம ஒன்னா சேர்ந்து போறது எதுக்காகனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகத்தான். கழுத்துல இந்த சங்கிலி கிடந்ததுன்னா நம்ம ஏதாவது கஷ்டம் வரும்போது இது வித்து காசாகலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால அது வேண்டாம். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே பல ஊர் சுத்துறாங்க. வெயில் மழை பசி பட்டினி இதெல்லாம் பார்த்தா அந்த அம்மாவை பார்த்தா அவருக்கு பரிதாபமா இருக்கு. இவ்வளவு விஷயத்திலும் என்னோடு ஈடு கொடுக்கிறாளே. அப்ப சொல்றாரு, நீ வேணா ஊருக்கு திரும்பி போயிறேன். அப்ப உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இப்போ நீங்க என்னோட கணவர் அல்ல, உங்க பேச்சை நான் கேட்கறதுக்கு அப்படிங்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் காலம் போச்சு. 2 பேரும் ஒரு காட்டு வழியா நடந்து போகும்போது கீழே ஒரு மாணிக்க கல் கிடக்குது. முன்னாடி போயிட்டு இருந்த கணவர் அதை பார்த்துட்டார். பின்னாடி வந்துகிட்டு இருக்க தன்னுடைய மனைவி கண்ணுல இது பட்டுட்டா மறுபடியும் உலக ஆசை வந்து இந்த சன்னியாசத்தை விட்டாலும் விட்டுடுவாள்னு நினைச்சு அதை காலால மிதிச்சு மறைக்கிறார். பின்னாடியே வந்த அந்த அம்மா கேக்குறாங்க, அது என்ன சுவாமி நீங்க காலில் மறைச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னும் போது, இது ஒரு மாணிக்க கல், இத பார்த்து உனக்கு ஆசைகள் வந்து மனம் மாறி போயிடுமோன்னு பயந்துதான் இதை மறைச்சேன் அப்படின்னு. உடனே அந்த அம்மா கேக்குறாங்க ஒரு கேள்வி, உங்களுக்கு இன்னும் மாணிக்கத்துக்கும் மண்ணாங்கட்டிக்கும் வித்தியாசம் தெரியுதா? எனக்கு 2ம் ஒன்னாத்தான் தெரியுது அப்படின்னு சொன்னாராம். அப்ப இதுலதான் மகரிஷி சொல்கின்ற ஒரு முக்கியமான சூட்சும கருத்தை பார்த்தேன்னா, துறவு அப்படிங்கிறது என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு போறதா? இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விடுறது. ஓடும் பொன்னும் ஒக்க நோக்குவர் அப்படின்னு மகரிஷி ஒரு வரியில அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க. அப்படின்னா
ஓடும் பொன்னும் ஒக்க நோக்குவர் அப்படின்னு சொன்னா, இது பொன் என்பது ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது, ஓடு என்பது மதிப்பு இல்லாதது. இந்த ரெண்டையும் நான் ஒன்னா பார்ப்பேன் அப்படிங்கிறது நாம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனா சுவாமிஜி அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னதுங்கன்னா, இதுவும் அணுக்களின் கூட்டம், அதுவும் அணுக்களின் கூட்டம். அப்ப இதுதானே பிரம்ம ஞானம். அப்ப அந்த பிரம்ம ஞானத்தை கொண்டு நம்ம பார்வையை பார்க்கறது தான் ஒரு வகையில முழுமை பேரு. அதுதான் துறவுன்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த துறவு நிலை வர்றதுக்கு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிறது காரணம் அல்ல. அதை நான் இந்த கதையில இருந்து புரிஞ்சுக்கணும். இப்ப விட்டு விடுவதுதான் பொருளே ஒழிய எங்கே இருந்து விடுவது அப்படிங்கிறது அங்க கேள்வி இல்லை. இப்போ எல்லாத்துலயுமே இரண்டு இரண்டு இருக்கு இல்லைங்களா? இந்த உலகத்துல எதை பார்த்தோம்னாலும் இரண்டு இரண்டாக, இருட்டுன்னா வெளிச்சம் இருக்கு. அப்போ அந்த இருள் இருக்கக்கூடிய அதே இடத்துலதான் ஒரு விளக்கை ஏத்தி வச்சா வெளிச்சம் வந்துடுது. வெளிச்சம் மறைஞ்சு போனா அங்கே இருள் வந்து விடுகிறது. அப்படித்தானே? மேடா இருக்கக்கூடிய ஒரு இடம், அதையே நாம இதை எடுத்து ஏதோ ஒண்ணு சொல்லி சமப்படுத்தினோம்னா அதுவே பள்ளமாக, தோண்டினா பள்ளமா மாறிடும். அப்ப இந்த இரண்டாக பார்க்கக்கூடிய எதுவும் வேற வேற இடத்துல இல்ல, இரண்டும் ஒரே இடத்துலதான் இருக்கு. அப்ப இங்கேயும் எப்படி பாக்குறோம்? இல்லறம் துறவரம்னு இரண்டு பொருளாக பாக்குறோமே. இப்ப மகரிஷி சொல்லக்கூடியது மட்டுமல்ல, வள்ளுவர் சொல்லக்கூடியதுக்குமான பொருள் இப்பதான் விளங்குகிறது இல்லையா? வள்ளுவர் சொல்வார் இல்லையா, அறத்தாற்றின் இல்வாழ்க்கை அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் அப்படின்னு கேட்க. இந்த இல்லறத்துல இருந்து பெறக்கூடிய விஷயங்களை சரியா செய்து அதிலேயே ஒரு உச்சநிலைக்கு வர முடியாத ஒருவன் புறத்தே போய் என்ன செய்து வைட முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றார். அப்ப அந்த அறவாழ்வு என்பதை இல்லறத்தில் இருந்து நடத்துவதுதான் அப்படிங்கறத இன்றைய பாடல்ல மகிழ்ச்சி குறிப்பிடுறார். பொருள் ஈட்ட காப்பாற்ற எனது என்ற பொருள் பற்று உரிமை இவை மனிதர் கொண்டார். கரெக்ட் தானே? ஒரு அந்த மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து அவனோட சிந்தனை உயர 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 இயற்கையை எப்படி நாம வளமாக்கி கொண்டு நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொண்டு வாழணும் அப்படிங்கிறதுக்காக பொருள் ஈட்ட தொடங்கினா, அதை காப்பாற்ற தொடங்கினா, அப்படி வரும்போது அந்த பற்று வந்துடுச்சு. எனது என்ற பொருள் பற்று உரிமை இது மனிதர் கொண்டார். பொருள் ஈட்டல் காத்தல் இடல் எனும் சிறந்த பொறுப்பேற்க இல்லம் அது தேவை. சோ அவருக்கென்று அந்த காத்த பொருள், அந்த ஈட்டிய பொருள், அதை காப்பாத்தி அதை செலவு செய்து எங்கே வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு கிடைக்கணும்னா அதுக்கு இல்லம் தேவை. சொல்லுவாங்க இல்லைங்களா? கல்யாணம் பண்ணா சரியா போயிடும், பாட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான், சம்பளம் வாங்குறான், நம்ம கிட்ட கூட கொடுக்கறதே இல்லை. அது பெண்ணோ ஆணோ வீட்டுல பெற்றவங்க சொல்லுவாங்க. இதுக்காகவே ஒரு கால் கட்டு போட்டுடணும், கல்யாணம் பண்ணிட்டா சரியா போகும். கல்யாணம் என்ன ரீஹாபிலிட்டேஷன் சென்டரா? இல்ல. அங்கே பொறுப்புகள் வரும்போது, இப்ப எப்படி காயக்கல்பத்தை பத்தி சொல்லும் போது ஏன் மகரிஷி 14 வயது தாண்டின உடனே காயக்கல்பம் கொடுத்துடணும்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வைட்டல் ஃப்ளூயிட் மூளையிலிருந்து இறங்கி அந்த கீழே இருக்கக்கூடிய சுரப்பியில சேருது எக்ஸஸ். அப்போ அதை எப்படி வேணா உபயோகப்படுத்தலாம். அடுத்தது அந்த வேகம் என்ன பண்ணுதுங்க, அவங்களுக்கு அளவு முறைய கொடுக்காம அவங்க அந்த புலன் இன்பத்துல மயங்கிடக்கூடாது. அப்ப என்ன சொல்றாங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம்ப்பா இது, இதுதான் வாழ்நாள் முழுவைக்குமான தேவையான சக்தி, அதை சரியா பயன்படுத்து இல்லையா? அப்போ ஒரு திருமணம் என்கின்ற ஒரு இல்லத்துக்குள்ள வரும்போது அவருக்கு மாதமான சம்பளம் வரவும் என்ன கணக்கு வரும்? ஓ, இந்த மாதம் முழுவதும் நாம செலவு செய்யணும், வீட்டுல எல்லா தேவைகளையும் பார்த்துக்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், பெற்றோருக்கு செய்யணும். இந்த மாதிரி பொறுப்புகள் வரும்போது அந்த பொருள் ஈட்டல் காத்தல் இடல் இதுல அளவும் முறையும் சரியா வரும். அப்ப அதைத்தான் இல்லம் அது தேவை அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த பொருள் விளக்கும் இல்லறம் என்று உரைக்கும் வார்த்தை, இந்த பொருளைத்தான் இல்லத்துல இருந்து பொருள் ஈட்டி காத்து கொடுத்து வாழக்கூடிய அறத்தை தான் இல் அறம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியது. புவியில் உள்ள பொருட்கள் எல்லாம் சமுதாயத்தின் பொருளானால் அறத்தில் இரு பிரிவு ஏது? நல்லா கேக்குறாங்க மகரிஷி. அந்த பொருள் எல்லாம் எங்க இருந்து எடுத்தோம்? இந்த உலகத்துல இருந்துதான் இல்லையா?
இந்த புவியில் உள்ள பொருட்கள் எல்லாம் சமுதாயத்தின் பொருளானால் அறத்தில் 2 பிரிவு ஏது? இல்லறம் துறவரம்னு என்ன 2 பிரிவு? அறம் என்பதற்கான பொருள் ஒன்றுதான். அப்போ புவி வாழ்வே அறவாழ்வாம், புரிந்து கொள்வோம். அந்த புவி வாழ்வுங்கிறது எப்போ? இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள வாழ்வு. மகரிஷி இறைவணக்க பாடல சொல்றாங்கல்ல, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதுல இந்த 4 வகையும் வந்துடுது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த 4ஐயும் இந்த இந்த 2 வரிக்குள்ள மகரிஷி கொடுத்துட்டாங்க இல்லையா? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணணும். அதுக்கு என்ன வேணும்? இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு. அம்மா முந்தானத்து அந்த பாடலுக்கு விளக்கம் சொன்னாங்க. அப்ப அந்த இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு, இந்த 4ஐயும் சரிவர முறையாக உணர்ந்து வாழ்ந்தா அதுதான் இந்த நீதி நெறி உணர்ந்து வாழ்தல். அப்ப இதை தவிர வேற ஒண்ணு எங்க இருக்க முடியும்? இப்ப இதுதான் வள்ளுவரும் ரொம்ப 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 அழுத்தமா சொல்றாரு. ஒரு ஒரு சின்ன கதையாக ஒருத்தர் திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லியிருந்தார். ரொம்ப 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 சிறப்பா இருந்தது. இப்ப நாம சொன்ன அதே போலதான். இந்த மாதிரி நான் மகரிஷி கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் இல்லைங்க, நான் வாழ்க்கையை எனக்கு போர் அடிச்சுட்டு மகரிஷி, என்ன குடும்பம், குட்டி பிள்ளைன்னு இருக்கு, நான் போய் சன்னியாசம் வாங்க போறேன்னு சொன்னது நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சின்ன வயதுல ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு, விட்டு போயிடுறாரு. இப்ப அவரோட நண்பர் வீட்டுல போய் அந்த பெண்மணி, அவங்க மனைவி வந்து வருத்தப்படுறாங்க, உங்க நண்பர் இப்படி பண்ணிட்டாரே பாருங்க, விட்டே போயிட்டாரு, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் வந்து தேடி தேடி பாக்குறாங்க, அவர் கிடைக்கல. சரி, இந்த குடும்பத்துக்கு நாம தானே உதவி செய்யணும், அவங்களுக்கு ஒரு குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு இந்த பெண்மணிக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றாங்க. எவ்வளவோ வேலைகள் பார்க்கும்போது கிடைக்கல. அப்புறம் உடனே ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி பத்தி சொல்லி கொடுத்து நீங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகணும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பெண்மணி. உறவுகள் கிட்ட எல்லாம் பார்த்தாலே இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னாலே பயப்படுவாங்கன்னா நம்ம ஒரு பொதுவான ஒரு இலக்கணம். அந்த மாதிரி கேக்குறாங்க. ஆனாலும் விடாமல் போராடி உறவுகள் கிட்டையும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு தோற்றுவது, உறவுகள் தானே பார்த்தா திரும்பிக்கிறாங்க, யாருன்னு தெரியாதவங்க கிட்ட எல்லாம் போலாம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை அப்படி விரிவுபடுத்த தொடங்குறாங்க. தான் பார்க்கக்கூடியவங்க, தன்னோட அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கக்கூடியவங்க, ஊருக்குள்ள இந்த மாதிரி வீடு வீடா போய் பேசும்போது வெற்றி முதல்ல கிடைக்கல, அவ்வளவு சுலபமா கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க நல்லா அந்த ஒரு மார்க்கெட்டிங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அருமையா குழந்தைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தன்னோட வாழ்க்கைய. அப்ப ஒரு நாள் வந்து அவரோட இந்த நண்பர் வந்து ஓடி வர்றாரு, அம்மா நான் வெளியூருக்கு போன போது உன்னுடைய கணவரை பார்த்தேன். அப்படியா, சந்தோஷம். அவர் வந்து ஒரு பெரிய மடத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, துறவியாகி. அந்த மடத்துல நிறைய பேர்லாம் இருக்காங்க. இப்ப அவரை நான் என்னோட பழைய ஃப்ரெண்டா நினைச்சு கூட பேச முடியல, நீங்க நாங்கன்னு சொல்லணும். நான் போய் அவரை பார்த்துட்டு வந்தேன். அவர் வந்து அவர்கிட்ட நீ போன் பண்ணி பேசு, நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற. இந்த பெண்மணி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்ற, அவரோட ஆசீர்வாதமா எனக்கா? சரி, இப்ப நீங்க உங்களோட மனைவி குழந்தைகளோட நல்லா அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு. நானும் ஏதோ அவர் விட்டுட்டு போன பிறகு கூட நான் என்னோட வாழ்க்கைக்கான தேவையை தேடிக்கிட்டேன். நான் வாழ்ந்து இன்னைக்கு என் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கேன், நானும் சந்தோஷமா இருக்கேன். உங்க நண்பர் அங்க இருக்காருன்னு சொன்னீங்களே, அவர் சந்தோஷமா இருக்காரான்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா இருக்க மாட்டார். எப்படிமா நீ சொல்றேன்னு? இல்ல, அவருடைய பொறுப்புகளை செய்யாம ஒரு மனிதர் சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க அவரை வேணா போன் பண்ணுங்க, நான் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்க மாட்டேன். அப்ப அவர் புரிஞ்சுப்பாருன்னு. நான் உங்ககிட்ட சொன்னது எப்படிமா அவர் தெரிஞ்சுப்பாரு? நீங்க போன் பண்ணுங்க. போன் பண்ணி பேசும்போது இந்த அம்மா சத்தமா சொல்றாங்க, வாழ்க்கையிலே தன்னுடைய கடமைகளை செய்ய தவறியவன் எங்கே போய் எதையும் சாதிக்க முடியாது, ஒரு பிரமையில் தான் இருக்க முடியும். இதை உணர்ந்த உங்ககிட்ட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், கடமையை செய்தவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பாக்குறோம். மகரிஷி கூட மனவளக்கலை பத்தி சொல்லும் போது அந்த டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் அதுதான் எல்லா இடத்திலும் ஒரு குறியீடாக குறிப்பிடுறாங்க. துறவரத்துக்கான முதல் புள்ளி எங்க வருதுங்க? இல்லறத்துல இருந்தாலும் துறவரத்துக்கான முதல் புள்ளி அந்த டிட்டாச்டு அட்டாச்மெண்ட்ல தான் வருது. தன்னுடைய பொறுப்பும் கடமையும் உணர்ந்து எதிலையும் பற்று வைக்காதவன். வள்ளுவருடைய ஒரு குறளுக்கு இன்னைக்கு 2 பக்கமாக இன்னொரு வகையான ஒரு
பொருள் புரிந்தது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்ல ஆற்றி நின்ற துணை. தெரியும் நமக்கு. இயல்புடைய மூவருக்கும் போது அந்த இடத்துல யார்? தன்னுடைய வாழ்க்கை துணை, தன்னை பெற்றவர்கள், தான் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வேற ஒரு பரிமாணத்துல அதனுடைய பொருளை பார்த்தேன். நாம இந்த நாளா பிரிக்கிறோம் இல்லைங்களா? அன்றைய காலகட்டத்துல பிரிச்சாங்க இல்லையா? பிரம்மச்சரியம், சந்நியாசம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு சொல்லி. அந்த இல்வாழ்க்கை இல்லறம் என்பதில் இருக்கிறவங்க மிச்ச 3 நிலையிலும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உதவி செய்யணுமா? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்ல ஆற்றி நின்ற துணை. அப்ப அந்த இளமையின் பிரம்மச்சரியத்துல இருக்கிறவங்க யாரு? குழந்தைகள், வருவாய் இல்லாதவர்கள், அவர்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வயது வராதவர்கள், அவர்களுக்கு உதவி செய்யணும். அடுத்தது 2வதாக வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு ரிட்டையரிங் பீப்புள், ரிட்டையர் ஆகி இருக்காங்க இல்லைங்களா? அவங்களால எந்த உடல் கூறு காரணமாக, உடல் முதுமை காரணமாக அவங்களால தனக்கான பொருளை ஈட்டிக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு இந்த இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்க உதவி செய்யணும். இதுல இன்னொன்னு சொல்றாங்க, சந்நியாசம் அப்படிங்கிறது என்ன? இப்போ இன்னைக்கு எத்தனை மகான்கள், எத்தனை ஒரு பொதுவான நிறுவனங்கள் சமுதாயத்துல அவங்க வாழ்க்கையெல்லாம் முடிச்ச பிறகு உக்காந்துக்கிட்டு அன்னைக்கு உலகத்துக்காக சமுதாயத்துல யாரெல்லாமோ தேவை இருக்கோ அவங்களுக்கான உதவி செய்து கொண்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க நாம பார்த்திருக்கோம். எத்தனை இயக்கங்கள் இருக்கு, எத்தனை அமைப்புகள் இருக்கு. அவங்களுக்கு இவங்க உதவி செய்யணும். அப்ப சுவாமிஜி சொல்லக்கூடிய சமுதாயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொருள் சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு புதிய பரிமாணத்துல அதனோட பொருளை பார்த்த போது எவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. நம்முடைய பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயா அவங்க ஒரு முறை குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த மனவளக்கலை பாகம் 1 புத்தகத்தை அந்த கோவிட் பீரியட்ல ஒரு அருமையான ஒரு தொடர் சிந்தனையாக அவங்க ஒரு விஷயத்தை எங்களுக்குள்ள வலியுறுத்தினாங்க. தினம்தோறும் அதுல ஒரு 2 பக்கத்தை படிக்கணும். மனவளக்கலை பகுதி 1லிருந்து தினந்தோறும் மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப படிக்கும் போது வேற வேற மாதிரியான அர்த்தங்கள் புலப்பட தொடங்கியது. மகரிஷியோட புத்தகங்களே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல படிக்கும்போது ஒரு மாதிரி பொருள், நேரடியான பொருள் புரிஞ்சிருப்போம். நம்ம மனவளக்கலையில கொஞ்சம் நிறைய கேட்டு அனுபவித்து சுகித்து அந்த ஒரு தெய்வீகத்தை உள்ளுக்குள்ள உணர்ந்து உணர்ந்து போகும்போது அப்போ அந்த பாடலுக்குள்ளேயோ இல்ல மகரிஷியோட தத்துவத்துக்குள்ளேயோ இன்னொரு சூட்சுமமான பொருளும் விளங்கும். அப்ப அப்படித்தானே இன்னி வரைக்கும் வந்த விளக்கங்கள். அந்த இயல்புடைய மூவருக்கும் என்பதை இப்படித்தான் கேட்டிருக்கேன் நான். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி ஒண்ணு பார்க்கும்போது அப்ப சுவாமிஜி சொல்லக்கூடிய இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம். அப்ப அதுதானே மிச்ச எந்த இடத்துல இருக்கிறவங்களும் அந்த மகரிஷியினுடைய உலக அமைதி திட்டத்துல என்ன வரும் பாத்தீங்கன்னா, உலக சமாதான திட்டத்துல எல்லாம் பொதுவாக்கும் போது ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் யாரால உழைக்க முடியாதோ, யாரால வயது முதுமையின் காரணமாக தளர்ந்திருக்கிறாங்களோ, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆரோக்கியமான தலைமுறை உதவி செய்யும். அததானே சுவாமிஜி குறிப்பிடுவாங்க. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், இல்ல எல்லா தொழில்களை பொதுவாக்கக்கூடிய திட்டங்களாகட்டும், ஒவ்வொன்றையும் படிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு கிளாஸ் போட்டிருப்பாங்க மகரிஷி. அந்த ரிட்டையர் ஆகி முதுமையில் இருக்கிறவங்க அவங்களுடைய கல்விய, அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்கள மிச்சவங்க பாதுகாக்கணும். இப்ப இன்னைக்கு கூட நாம பார்த்திருக்கோம், உலகத்துல பல நாடுகள்ல இந்த ஒரு முறை என்பது இருக்கும். அங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல முதியவர்களுக்கும் அந்த அரசாங்கம் முழுமையான உதவி செய்யும். நம்ம பார்த்திருக்கோம் நிறைய நாடுகள்ல. அதாவது படிக்கிறதுக்கான குழந்தைகளுக்கு அந்த அந்த அரசாங்கம் பெரிய உதவி செய்யும். அதே போல ரிட்டையர் ஆயிட்டாங்க, ரொம்ப ஏஜ்டு ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வீட்லயே இருந்து வாழறதுக்கு பென்ஷன் கொடுக்கும். இல்லையா அவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான வசதி வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனா இந்த இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல. ஏன்? இவங்க கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த 2 கிளாஸையும் சரியா பார்த்து கொள்ள முடியும். அப்ப பொறுப்பு எங்க வருது பாருங்க. அங்க துறவு என்பது இங்குதானே வருது. நான் என்னுடைய பெற்றோர், என்னுடைய குழந்தைகளை மட்டும் பார்ப்பது அல்ல ஒரு இல்வாழ்வானுடைய கடமை. வள்ளுவருடைய அந்த பெரிய பரந்த பார்வை அப்படிதான் போகுது.
அந்த இல்லறத்தில் இருக்கிறவன் பொறுப்பும் கடமையும் சுவாமிஜி சொல்றாங்க இல்லையா, பொருள் ஈட்டல் காத்தல் இடல் எனும் சிறந்த பொறுப்பேற்க இல்லம் அது தேவை. அப்ப அந்த தேவை இருக்கிறவங்களுக்கு எங்கிருந்து பொருள் கிடைக்குது? புவியில் உள்ள பொருட்கள் எல்லாம் சமுதாயத்தின் பொருளானால் அறத்திலே 2 பிரிவு ஏது? கிடையாது. வாழக்கூடிய வாழ்க்கையே அறவாழ்வுதான். அது இங்க வாழறது, காட்டுக்கு போய் கனியும் கிழங்கும் தின்று காலத்தை கழிப்பதோ இல்ல, இங்கே வாழ்ந்துதான் இல்ல. வாழக்கூடிய வாழ்க்கையில அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே எப்படி வாழுகின்றோம், எத்தனை பேருக்கு உதவியாக இருக்கின்றோம், அந்த பொறுப்பை கடமைய இல்லறம் சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட எப்ப தெரியுங்க? நாம படிச்சுட்டு இருக்க வரைக்கும் தெரிஞ்சுதான். அப்பா கிட்ட போய் சொல்லுவோம், ஃபீஸ் கட்டணும், டைம் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. எப்படி கட்டுறாங்க, ஏன் கட்டுறாங்க தெரியாது. காலேஜ் கிடைச்சிருச்சு, எனக்கு எப்படியோ ஃபீஸ் கட்டுங்க டேடி, நான் அங்க போய் படிச்சாகணும். ஆனால் அதே பையனோ பொண்ணோ திருமணமாகி குழந்தைகள் என்று வரும்போது, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது எவ்வளவு உணர்றாங்க, எவ்வளவு பிளான் பண்றாங்க எதிர்காலத்துக்காக. அப்ப அந்த பொறுப்பும் கடமையும் எப்ப வருது? தனக்கென ஒரு பொறுப்பு கடமை வரும்போதுதான் இந்த பொருளை கூட எப்படி சரியாக மெயின்டைன் பண்ணணும்னு வருது. இப்ப சுவாமிஜி சொல்றாங்க, அப்ப இதை உணர்வதற்கான அந்த டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. எங்கேயோ போய் ஏன் தேடணும்? இன்னைக்கு ஐயா போட்ட பாடல்ல கூட அந்த பாடல் வரும். நம்ம ஐயா பாடியிருக்காங்க இல்லையா, ஐயா பேரு டக்குன்னு ஞாபகம் வரல. இலங்கை நம்ம நார்வேல இருந்து அருமையாக பாடல் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருப்போம். அந்த அவரோட பாடல்கள்ல ஒரு அந்த பாடலோட பொருளே இவர் பாடின விட்டுதான் இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு. உடலிலே உயிர் மையத்தில் உன்னிலே அறிவாய் நிற்க. இது பிரம்மத்தை உணர்ந்த அறிவேதான் தெய்வம் என்று உணர்வதற்கு மகிழ்ச்சி கொடுக்கிறாங்க. உடலிலே உயிர் மையத்தில் உன்னிலே அறிவாய் நிற்கிறது எது? அந்த இறைநிலை இல்லையா? கடல் சூழ்ந்த உலகில் பல்லோர் கருத்தோடு எதிர்பார்க்கின்றார். இதெல்லாம் எங்கேயோ இருக்கு அப்படின்னு எல்லோரும் ஏதோ ஒரு இடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இதுக்கு அடுத்த வரிதான் ரொம்ப அழகா மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. இடல் அன்றி கேட்டு ஏற்க இடமில்லா வாழ்வு பூக்க. என்ன இன்னும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஃபார்முலா மட்டும் இல்ல, ஒரு சூட்சுமம், ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க மகிழ்ச்சி. இடல் அன்றி கேட்டு ஏற்க இடமில்லா வாழ்வு பூக்க. எல்லா இடத்திலும் நம்மிருந்து இடுவது மட்டும்தான் இருக்கே ஒழிய பிறர் சொல்வதை கேட்டு ஏற்கக்கூடிய நிலை மக்களுக்கு இல்லை. இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? யாரோ சொன்னாங்க, அதை அப்படி அதை செய்யணுமா வேண்டாமா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாம நான் சொல்லுகின்றேன் என்பது போல இடலன்றி கேட்டு ஏற்க இடமில்லா வாழ்வு பூக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்படி இருக்குதே ஒரு வாழ்க்கை, எல்லா இடத்திலும் நாம கொடுக்கறது தான் இருக்குது. கொடுக்கறதுன்னா என்ன? அறிவுரையோ இல்ல சொல்லோ, நீங்க இப்படி இருக்கணும், நீங்க இப்படி செய்யணும், நீங்க இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற எத்தனை பேருக்கு கேட்டு ஏற்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு. அப்ப அதற்கான ஒரு அறிவு நிலையே வராத இருக்கக்கூடிய வாழ்க்கை பூக்கணும்னா அடுத்தது என்ன சொல்றாங்க? விடல் தொடல் விளக்கியாற்றும் வினை பயன் விளங்க செய்வேன். விளங்க செய்வேன், விளங்க செய்வேன். அவங்க நமக்கு சொல்லிட்டாங்க, மகரிஷி நமக்கு விளங்க செஞ்சுட்டாங்க. ஆனா அவர் அந்த இடத்துல எழுதக்கூடிய பொருள் என்ன? விடல் தொடல் விளக்கி ஆற்றும் வினை பயன் விளங்க, அப்புறம் ஒரு கேப் செய்வேன். அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லையா? விடல் தொடல், எந்த இடத்துல விடணும், எந்த இடத்துல தொடணும். இறைநிலை தத்துவத்தை மகரிஷி ஒரு பாட்டுல சொல்லுவாங்க இல்லையா, வெட்ட வெளி சக்தி என்பது இல்லை என்றால் வேறு எந்த பொருள் வலிது இப்பிரபஞ்சத்தில். எல்லாத்துக்கும் பெருசா இருக்கக்கூடியது என்ன? அந்த பெரும் ஆள் இல்லையா, அவர் தான். அந்த அல்லையற்ற இறைநிலை தான் எல்லாவற்றுக்கும் பெரிது. அப்படிங்கிறதுக்கு எப்படி உணர்ந்தது? வெட்ட வெளி சக்தி என்பதில்லை என்றால் வேறு எந்த பொருள் வலிது இப்பிரபஞ்சத்தில். அடுத்த வரியில சொல்லுவாங்க, தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களுடைய தொட தொட்டதாய் என்னும் அரூபம் நாது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட தொட்டதாய் என்னும் அரூபம் யாது. ஒரு நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கோம்,
நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை நம்ம கழுத்தை வந்து கட்டிக்கிட்டு அப்படியே அதோட அந்த சிறு கை அழகியன்னு சொல்லி வள்ளுவர் சொன்னாரே, அந்த அப்படியே பூ போன்ற கைகள் நம்மளோட கன்னத்துல படுது. பட்ட அடுத்த கணம் அந்த குழந்தைக்கு அம்மாவை தொட்டதா உணர்கிறது, குழந்தையை தொட்டதாக அம்மா உணர்கிறாளே, அதை எடுத்து காமிக்க முடியுமா யாராவது? அந்த உணர்வை தொடப்பட்ட இரு பொருட்களூடே தொட்டதா என்னும் அரூபம் யாது? அப்ப அந்த அரூபம் தான் எல்லாமா இருக்கு. பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கு அவை என்றும் காணா, எட்டவில்லை அறிவுக்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்னு சொன்னாங்க. அப்ப அந்த தொடப்பட்ட அந்த இரண்டுக்கும் இடையில உள்ள அந்த இறைநிலையின் தத்துவத்தை உணர்ந்துட்டா இங்கே விடல் தொடல் விளக்கியாற்றும் வினைப்பயன் புரிந்துவிடும். விடல் எங்கே விடணும், எங்கே தொடணும். பகவத்கீதையை பற்றி ஒரு 2 வரிகள்ல சொன்ன போது மகா பெரியவர் சொன்னாங்களா, 2 வார்த்தையில பிடி விடு அப்படின்னு சொன்னாராம். இதுதான் பகவத்கீதை சொல்லக்கூடிய சாராம்சத்துக்கான 2 வார்த்தைகள். எதை பிடித்தால் எதை விடலாம், எதை விட்டு விட்டால் எதை பிடிக்கலாம் அப்படின்னு பகவத்கீதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மகரிஷியும் அதேதான் சொல்றாங்க இங்க. பிடி விடு, ஆனா எங்க விடணும், எப்ப பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். வேண்டாத போதும் பிடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம மாட்டிப்போம் இல்லையா? பற்று பிடித்து கொண்டே இருந்தால் எதை சரியாக பற்றணுமோ அதை பற்றணும் இல்லையா? தென்கட்சி சுவாமிநாதன் ஐயாவோட ஒரு கதையில அருமையாக விளக்குவார். ஒரு கரை தாண்டி முடியாம நிக்கிறாங்க, காத்துல வெள்ளம் போகுது. அப்போ அதுல ஒரு பசுமாடு தண்ணியில நீந்தி போய்கிட்டு இருக்கு. உடனே முதலாவது நபர் கீழே விழுந்தார், அந்த பசுமாட்டை பிடிச்சுக்கிட்டார். அந்த பசுமாடு போற போது போய் அப்படியே கரையாற விட்டார். சரியாக பற்றுகிறவர்கள் கரையேறி விடுகிறார்கள். 2வது ஒருத்தர் என்ன பண்றாரு, அதே மாதிரி ஒண்ணு வருது, அதாவது ஒரு நாய் வருகிறது. இவரு ஆஹா அடுத்து வந்ததுல நான் விழுந்துடுறேன்னு சொல்லி விழுந்து பிடிச்சுக்கிட்டா, நாயோட எடை என்ன, இவரோட எடை என்ன, அதை ஈர்க்க முடியாம அது 2மே போய் தண்ணிக்குள்ள போயிடுது. தவறாக பற்றுவர்கள் தடுமாறி விடுகிறார்கள். 3வது ஒருத்தர், கண்டிப்பா இன்னைக்கு மழை இருந்ததுனால தண்ணி இருக்கு, தண்ணி வடிஞ்சிடும், நான் நடந்தே போயிடுறேன். பற்றையே விடுகிறவர்கள் பாதையை கடக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அதே மாதிரிதான் மகரிஷியும் இந்த இடத்துல விடல் தொடல் விளக்கியாற்றும் வினைப்பயன் விளங்கிட்டா செய்யறது சரியா இருக்கும். அப்ப அது இல்லறத்துக்கான ஒரு கடமையாக இல்லறம் துறவரம் என்ற தொகுப்புலதான் இந்த பாடலை கொடுக்குறாங்க மகரிஷி. அப்ப இல்லறத்திலும் இந்த டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், அந்த துறவுக்கான தன்மை புள்ளி எவ்வளவு முக்கியம். எல்லாரையும் என்னோட குடும்பம், என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தை அப்படின்னு நினைக்கும் போதுதானே அங்கே பொசசிவ்னஸா மாறுது இல்லையா? அதை விட்டு இந்த அடையாளத்தில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, கோதை அப்படிங்கிற அடையாளத்துக்கு கிடைக்கப்பட்ட உறவுகள் தான். அப்ப அதற்கு நான் எந்த அளவுல உதவி செய்ய முடியுமோ அந்த அளவு செய்து கொண்டு தள்ளி நின்று பார்க்க கற்றுக்கொண்டால் எங்கேயுமே தடுமாற மாட்டோம். அப்ப விடல் தொடல் விளக்கியாற்றும் வினைப்பயன் புரிந்துட்டா இல்லறமே துறவரம். அந்த அறம் என்பது 2 அல்ல, 1 தான் என்பதை மகரிஷி அருமையாக குறிப்பிடுகிறார்கள். சிறப்பான இந்த ஒரு தலைப்புக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. நன்றி.